James & Covin year-end big sale. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். இன்னமும் ஞாபகம் இருக்கு, அம்மாட்ட சொல்லும் போது கூட எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிடா பேசலாம்டா அப்புறம் பேசுறேன்டான்னு வச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்கே சென்னையில் இருந்தான். அவன் ரொம்ப வருஷமாக அந்த ஃபோட்டோஸை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒரு மாதிரி மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஷாமை கொஞ்சம் கையோட கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் வீட்டில் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்ஃபர்கெட்டபிள் மெமரி வித் விவேக் சார். அவரோட நடித்த படங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் வரும். மேலே அப்படியே பார்த்துட்டு என்ன நல்ல மனுஷனெல்லாம் இழுத்துக்கிற ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம பையன்டா, நம்ம வீட்டு பையன். லேடிஸ்லாம் வந்து ஷாம் அந்த டேரக்டர் அடிக்கணும், ஷாம் அந்த பொண்ணு உனக்கு தான் கிடைச்சிருக்கணும். தூத்துக்குடியில் பிரச்சனை. ஒரு கப்பலில் நான் வருவேன் ஃபஸ்ட்டு ஷாட்டில். அந்த கப்பலில் போய் ஏறி இப்படி வர்றதுக்கு 20 லட்சம் கேட்டாங்க. ஓ ஆமாம், அந்த டைம்லேயே கப்பல் ஸ்டார்ட் பண்ணோம்னாலே 13 லட்சமா. அப்புறம் எப்படி அதெல்லாம் ஷார்ட் இது பண்ணீங்க? ஜனா சாரோட மேஜிக் தான். ஏதோ ஒரு கப்பல் நடுவுலேருந்து வந்துட்டு இருந்துச்சு போது. நான் இங்கே ஒரு சின்ன போட்டில் ஏறி போய் குடுகுடுன்னு அங்கே நடு கடலில் போய் ஏறிட்டேன் அந்த வண்டியில். அப்புறம் அதை கேப்சர் பண்ணது தான் இயற்கை. ஒரு ட்ராக் இருக்கும்ல வழி, அதில் ட்ரெயின் போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ராக் கிட்ட நீங்களும் பசுபதி சாரும் பேசிட்டு வருவீங்க. காதலுக்கு காரணம் இருக்கக்கூடாது, காரணம் இருந்தால் காதல் கிடையாது. இப்போவுமே அது ஒரு சிம்பிளாக ஒரு 1 லைனில் தான் இருக்குது. அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. இன்னமும் அதை ஸ்டேட்டஸில் நிறைய உண்மையும் இல்லை. வணக்கம் ஷாம் ப்ரோ. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. அஸ்திரம் அந்த டைமில் பார்த்தது. இப்போ லீடர் எப்படி வந்திருக்கு படம்? லீடர் சூப்பராக வந்திருக்கு படம். அதுக்கு துரை செந்தில் சார் டைரக்டர் வந்து நல்ல படங்கள் பண்ணுவார், நல்ல படங்கள் தான் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நானும் வந்து இந்த படத்துக்குள்ளே போயிருக்கேன். இன்ஃபேக்ட் கருடன் படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த கருடன் படம் பார்த்தேன், இந்த டைரக்டர் செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லாரையும். அதுக்குள்ளே ஒரு கதை, ஒரு மெசேஜ் வேறு இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு நடிகனுக்கு என்ன அப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், அந்த டைரக்டர் சொன்னதை செஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் செந்தில் சார். ஸோ எனக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது வந்து கதையை கூட ரொம்ப ஒரு 1 லைனாக தான் சொன்னார். நான் டீட்டெயிலெல்லாம் கேட்கல. பிகாஸ் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் வந்து நம்ம செந்தில் துரை சார் தான். இந்த 30 கோடி 50 கோடி சம்பளம்லாம் வந்து நம்ம டைரக்டருக்கு தாராளமாக கொடுக்கலாம். காரணம் என்னடானா, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ப்ரொடியூசரை காப்பாற்றிடுவார். ரெண்டாவது படத்தில் கதையும் நல்லாயிருக்கும், காஸ்டிங்கும் நல்லாயிருக்கும், டெக்னீஷியன் லிஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருக்குமே என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா, எனக்கும் என்னவாக இருந்துச்சுன்னா, நம்ம சரவணன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனரி. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் டைக்கூனாக இருக்கார். பல பிஸ்னஸில் வந்து டாமினேஷன் இருக்குது. அவர் வந்து செந்தில் சார் சொல்கிறத கேட்பாரா கேட்க மாட்டாரா அந்த மாதிரிலாம் டவுட் இருந்தது. பட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு டே நான் வந்து செந்தில் சார்கிட்ட பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு 5 டேக்கு, சரவணன் சாருக்கும் 8 டேக்கு, ஆண்ட்ரியாவுக்கு ஒரு 10 டேக்கு. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, சார் எனக்கு என்ன வேணுமோ, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் எனக்கு வேணும், அதுதான் ஓகே டேக் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். ஸோ பிளைண்டாக அடுத்த நாள்லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, செந்தில் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, சார் இதை எப்படி டெலிவர் பண்ணலாம், இந்த எமோஷனை எப்படி பேசலாம், இந்த டைலாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அப்படியே கைடன்ஸ்லேயே வந்து நடித்தது தான் இந்த படம். ஸோ எவ்ரி ஒன் வேர் கிளியர் ஆன் த ரோல்ஸ். யாருக்கும் எந்த கட்டத்துலேயும் கன்ஃபியூஷன் இல்லை. முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஒரு 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 பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வேறு இருக்குது. லீடருங்கிறது டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அரசியல் இருக்குமோ அப்படின்னு தோணும் எல்லாருக்கும். பட் அது இல்லை. எல்லாத்துலேயும் மீறி ஒரு ஃபேமிலி, ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ் ஃபார் அ பர்சன். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கடைசியாக ஃபேமிலி தான் முக்கியம். இந்த கெரியருக்கு பின்னாலேயோ இல்லை நம்ம அம்பிஷனுக்கு பின்னாலேயோ போகலாம், பட் இதை மறந்துடாதீங்க, இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. சாம் சார், இப்போது நான் ட்ரெய்லர் அண்ட் டீசர் இது பார்க்கும்போது
கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தோணும். எனக்கு வந்துட்டு கிக், தில்லாலங்கடி அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோலா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. இன்னொன்று ஏதாவது நெகட்டிவ் ஷேடும் பின்னாடி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி தெரிஞ்சு கிக்கை விட தில்லாலங்கடி விட எனக்கு ஸ்ட்ராங்கான ரோல் இதில். ஓகே. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து டிட் ஃபார் டேட் போயிட்டே இருந்தது எனக்கும் ஜெயம் ரவிக்கும். பட் இதில் வந்து எப்படின்னா ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லான ரோலு. இப்போ நம்ம செந்தில் சார்ட்ட என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவரோட படங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து கதைக்கு என்ன தேவையோ, கதைக்கு யார் தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸு, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த சஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது வந்து செந்தில் சார்ட்ட வேலைக்கே ஆகாது. எனக்கு இந்த படத்துக்கு இவர் வேணும், எனக்கு இந்த படத்துக்கு இது வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பார். அதே மாதிரி எனக்கும் சரி, சரவணன் சாருக்கும் சரி, ஆண்ட்ரியாக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ரோலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஓகே. இப்போது இதில் என்ன மாதிரியான ஒரு ரோல், அதாவது அந்த நெகட்டிவ் ஷேட் கேட்டதுக்கு நீங்கள் பதில் இன்ன வரைக்கும் சொல்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நெகட்டிவ் இல்லை பிரதர். நெகட்டிவ் இல்லை. இல்லை. ஓகே, புரியுது. இப்போது ஒரு வாட்டி நான் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவரை வந்து நான் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு. நான் வெறும் படத்துக்கோ இல்லை கேரக்டருக்கு இதுக்கு மட்டும் நான் ஸ்கெச் பண்ண மாட்டேன். நான் ஒவ்வொரு ஃபைட் சீனுக்குமே ஸ்டன் கொரியோகிராஃபர் தாண்டி நான் ஸ்டன் கொரியோகிராஃபருக்கு ஸ்கிரிப்டே கொடுத்துருவேன். எனக்கு ஃபைட் சீன் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்டை வந்து எழுதிடுவேன். நான் ஃபைட் சீன்ஸ்க்கும் நானே எழுதுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஒர்க்கிங் இன் ஃபைட் சீன்ஸ் ஆர் ஸ்டன்ஸ் சீக்வன்சஸில் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் எந்த அளவுக்கு உங்களை இது பண்ணார்? அதான் எவ்ரி ஆக்ட் ஆஃப் எவ்ரி பர்சன் இன் திஸ் ஃபிலிம் இஸ் டிசைடட் அண்ட் டைரக்டட் பை செந்தில் சார் தான். அது ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை டான்ஸ் கொரியோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை சீனோட கான்டம்ப்ளேஷனாக இருக்கலாம். எல்லாமே செந்தில் சாரோட ஃபைனல் வேர்டில் தான் நடக்கும். பிகாஸ் எத்தனையோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பிரதர். இந்த டப்பிங்குன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, இதை நான் குறைய சொல்ல, நிறையா டேரக்டர்ஸ் வரமாட்டாங்க, மற்ற வேலைங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு அசோசியேட் டைரக்டர் அனுப்பிச்சு இதை பார்த்துக்கங்க, ஆர்டிஸ்ட் வந்தால் டப்பிங் எடுத்துக்கங்க. முக்கியமாக ஒரு பெரிய ஹீரோ வந்தால் மட்டும் தான் டேரக்டர்லாம் வருவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, வாய்ஸ் பேசும்போது செந்தில் சார் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஆல்ரெடி பேசி வச்சிருக்காரு. ஓ, அவர் இது பண்ணி அவர் வாய்ஸ்ல நான்லாம் அப்படியே ஷாக் ஆகி, எல்லாருக்குமே அவர் ஆமா சார் அப்பதான் கிளாரிட்டி இருக்கும். நான் என்ன அவர் தானே ஸ்கிரிப்ட் கன்சீவ் பண்ணியிருக்காரு, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது நானே பேசி வச்சிருக்கேன் சார், நீங்க வந்து அப்படியே டெலிவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன தெரியுதுன்னா, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்காரு அவர் அஸ் அ டைரக்டரா. அவசியம் இல்லை ஒரு அசோசியேட் டைரக்டர் சொல்லிப்பா இதான்ப்பா டைலாக், இதான்ப்பா எழுதியாச்சுப்பா பேச சொல். கிளாரிட்டியாக, ரெஸ்பான்சிபிலிட்டியாக அங்கேயும் டப்பிங்கில் நம்ம அவர் குரல் கொடுத்து நம்ம அதை பார்த்து அப்படியே டெலிவர் பண்ணால் போதும். அப்புறம் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணி 3ஆம் தேதி ரிலீஸ் பிரதர், இன்றைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்து மேலே. ஓகே, இப்போ என்ன ரீவர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் செந்தில் சாரோட பியூட்டியே. சைலண்ட்டாக இருப்பார், பரபரப்பாக இருக்காது ஸ்பாட்டு, ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்டு அதிகமாக இருக்கும், காசிப்பு பேச்சு ஜாஸ்தி இருக்கும், பட் வேலை வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கும். இங்கே எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் இருப்பாங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. காரணம் என்னடானா எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும் இந்த டீமில். அந்த செந்தில் சாரோட டைரக்ஷன் டீம் வந்து வெரி வெல் ஆர்கனைஸ்டு. அசோசியேட்ஸ், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வெல் ஆர்கனைஸ்ட் பர்சன், வெரி கிளியராக இருப்பாங்க. ஸோ யார் எந்த டைமுக்கு வரணும், யார் எங்கே என்ன பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபுல் கிரெடிட் டு செந்தில் சார் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் சரவணன் சாருக்கு ஒரு பெரிய லுக் சேஞ்ச் பண்ணி அவரை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சரி பெரிய பிஸ்னஸ் மேன், ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவருக்குன்னு ஒரு ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்கும்னு தான் நினச்சேன். பட் டு மை ஷாக் அண்ட் மை சர்ப்ரைஸ், நான் அவரோட இருக்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு, ஜாலியாகவே இருப்பார். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான பர்சனாக இருப்பாரோ, நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லேயே இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி சிம்பிள், டவுன் டு அர்த், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடை வந்து இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, அவர் தான் ஃபஸ்ட்டு கடைக்கு போய் ஓப்பன் பண்ணுறாரு, அவர் தான் கடைசியாக கடை மூடிட்டு வராரு, கடை சாவியும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஓகே. ஸோ அவர்கிட்ட நான் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஷாம் நான் அந்த டைமில் எனக்கு நேரம் கிடைக்கல, ஏன்னா எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது
நான் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. பட் என்னோட பேஷன் வந்து ஆக்டிங். எனக்கு இப்போ நேரம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். யார் வேணால் எப்போ வேணால் நடிக்கலாம். அப்புறம் மக்கள் வந்து தான் டிசைட் பண்ணுவாங்க, ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களாங்கிறது மக்கள். பட் இவரோட பியூட்டி என்னடானா, அந்த பேஷனை வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட பேசிக் அப்பா நினச்சதை நம்ம முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணலாங்கிறது தான் சரவணன் சார் வந்திருக்காரு. இப்போ அவரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே வந்து வெல் செட்டில்டு, வெல் ஆர்கனைஸ்ட், டேக்கன் கேர். இப்போ நம்ம சினிமாக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் கூட அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஷாம். அதில் நிறையா நியூ கமர்ஸ், நிறையா நியூ டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நிறைய டேலண்ட் இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில். ஆக்டர்ஸாகவும் இருக்கட்டும், டேரக்டர்ஸாகவும் இருக்கட்டும், கதைகள் அவ்வளோ இருக்குது. பட் பாவம் என்ன பிரச்சனைனா, அந்த நியூ கம்மருக்கு ஒரு பிரேக் கிடைக்கிறது இருக்குது பாருங்கள். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி தமிழ் சினிமாவில். அப்புறம் கதையை நம்புறவங்க இன்னும் கம்மி. இந்த ஸ்டார் பவரு, இந்த காம்பினேஷன் தான் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். பட் சரவணன் சார் அதை பிரேக் பண்ணுவார் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கதைக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்கள வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபிலிம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த படத்துக்கு அப்புறம். இந்த படத்துக்கு அப்புறம் நடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா சரவணன் சார் ஆஃபீஸ்க்கு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் இப்போ அப்பார்ட் ஃப்ரம் ஒரு மெயின் ஹீரோ அப்படின்ற ரோல்ஸை தாண்டி ஒரு மெயின் சப்போர்ட்டிங் அந்த மாதிரியான ரோல்ஸ் பண்ணுறீங்கல்ல, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயம் ரவி, ரவிமோகன் சார் படங்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் போய் தே கால் ஹிம் ஓஜியில் வந்துட்டு பவன் கல்யாண் சாரோட படம், இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டர். பட் ஒன் ஃபிலிம் ஓல்டு ஆக்டர் அப்படின்ற ஒரு லெஜண்ட் சரவணன் சார் படத்தில் நம்ம ஒரு ரோல் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன தாட்ஸ்லாம் உங்களுக்கு முதல்ல ஓடிச்சு அதில்? இல்லை, இது வந்து நான் எந்த நடிகரை நடிச்சிருந்தாலும் நான் நடிச்சிருப்பேன். காரணம் என்னடானா, இங்கே நான் யார் நடிக்கிறாங்கிறது எனக்கு தேவையில்லை, யார் டைரக்ட் பண்ணுறாங்கிறது தான் நான் பார்த்தேன். செந்தில் சார் டைரக்ஷனில் நான் நடிக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து எக்ஸ் ஒய் Z யார் வேணால் நடிக்கலாம். பட் செந்தில் சார் டைரக்ஷன் பண்ணுறாங்கிற ஒரே காரணம், த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் லீடரில் நான் நடித்ததுக்கு காரணம் செந்தில் சார் டைரக்டர் தான். ஓகே, இப்போ லெஜண்ட் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே, லெஜண்ட் படம் பார்த்ததுக்கும் லீடரில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கும் சரவணன் சார்ட்டு என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் தெரியுது உங்களுக்கு? அந்த லெஜண்ட் படத்தில் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதில் நான் இல்லை. ஸோ அதில் என்னவா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஒன் திங் ஓவர் இயர் இஸ், செந்தில் சார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இது ஏன் படம் சார், நான் நினச்சது தான் எடுப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான ஆள் அவர். நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணாலும் சரி, நல்லா சரி இங்கே வேணாம் சார், இது இவ்வளோதான், இது இவ்வளோதான், இது இவ்வளோதான். ஸோ அந்த கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு பர்சனுங்கிறதுனால சரவணன் சாரை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா லுக் சேஞ்ச் பண்ணிட்டார். அதுவே ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஃபஸ்ட் லுக்கே வந்து ரொம்ப பாசிட்டிவாக, என் ஃப்ரெண்ட்ஸே வந்து மச்சான் என்னடா சரவணன் சார் இப்படி இருக்காரு, சூப்பராக இருக்காருலாம் சொல்லும் போது, இருடா அடுத்தது டீசர் வருது அதை பாடுறான்னு. அந்த டீசரில் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ரெண்டாவது, இந்த நம்பிக்கை வந்தது காரணம் செந்தில் சார் தான். ஓகே, ஸோ இப்போ என்னையும் கூப்பிட்டு எனக்கும் ஒரு லுக் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த மாதிரி மீசை, இந்த மாதிரி ஹேர் கட்டு, இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் வேணும் சார் சொன்னது அவர் தான். ஆண்ட்ரியாவுக்கு சொன்னதும் அவர் தான். லால் சருக்கு சொன்னதும் அவர் தான். ஸோ ஈ வாஸ் வெரி கிளியர் டு ஹேண்டில் எவ்ரிபடி. அந்த வகையில் சரவணன் சாரையும் ஒரு ப்ராப்பராக ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக இந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் நோயிங் இஸ் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே தெரிஞ்சு இவரை எப்படி காட்டினா, எப்படி போர்ட்ரே பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக லீடரில் இருக்கும். கண்டிப்பாக. இப்போது அப்பார்ட் ஃப்ரம் லீடர் வந்து இப்போ உங்களோட நான் ஃபில்மோகிராஃபியில் உங்களோட படங்கள் ரெகுலராக நான் பார்த்துட்ருக்கேன். எல்லா படங்களும் இப்போ ரீசெண்டாக வந்து அஸ்திரம் இது எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஒரு ரீச் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு மார்க்கெட்டிங், அந்த ஒரு பிஆர், அந்த விஷயங்களில் இங்கே என்னென்ன பிரதர், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும் தமிழ் சினிமா எங்கே கிடக்குதுன்ட்டு. சுற்றி 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 பணம் எங்கேயோ வேறு இடத்துல வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. திறமை பக்காவாக கதை இருக்கிற இடமோ நல்ல டேலண்ட் இருக்கிற இடத்துல வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சும்மா இந்த காம்பினேஷனு பிஸ்னஸ்ஸு இங்கே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நல்ல டேரக்டரோட நடிக்கணுங்கிறது தான் எல்லா நடிகனுக்கும் இப்போ மைண்ட் செட்டே.
இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஏன்னா இங்கே வந்து ஒரு சொல்லி ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அந்த 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ படங்கள் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். அந்த 4 ப்ரொடியூசர்ஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்கள்ட்ட மட்டும் தான் சொந்த காசு இருக்குது. மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஃபைனான்ஸை நம்பி இருக்காங்க. ஃபைனான்ஸை நம்பி இருக்கும்போது உனக்கு அங்கே ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படுது. கதை இருக்கோ இல்லையோ, எனக்கு அந்த ஸ்டார் இருந்தால் போதும், எனக்கு ஃபைனான்ஸ் கிடைச்சிடும். இந்த மாதிரி நடக்கிற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஃபெயில் தான். ஓகே. உண்மையாலே காசை வச்சு பேஷனட்டாக இப்போ நம்ம ஐஸ்வரி கணேஷ் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. அவர் ரொம்ப பேஷனேட் ஃபிலிம் மேக்கர். அவர் இ லவ்ஸ் மூவிஸ். அவரை தேர்ந்தெடுத்து படங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பேஷனட்டாக இருக்கும். கதையை தேர்ந்தெடுப்பார், யார் தேவையோ அங்கே அது வந்து கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். இப்போ சர்மா சார் வந்திருக்காரு, நம்ம ஏஜிஎஸ் சார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சினிமா பேஷனட்டாக பார்க்குறாங்க, அது பிஸ்னஸாக பார்க்கல. அவங்களுக்கு ஏற்கனவே நிறையா பிஸ்னஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம சினிமா கொஞ்சமாவது மூவ் ஆகுது. இல்லைன்னா சுத்தமாக புரியுது. மாறணும் கண்டிப்பாக அதெல்லாம். ஆமாம். இப்போது நிறைய பிரச்சனை இருக்குது. ஹெல்தியான ப்ரொடியூசர்ஸ் உள்ள வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கதை தான் ஹீரோ. இது நான் இல்லை, 1000 பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நானும் சொல்கிறேன், கதை தான் ஹீரோ. கதை நல்லா இல்லைன்னா அது யார் நடித்தாலும் ஓடாதுங்கிறத மக்கள் வந்து நிறையா தடவை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா தமிழ் சினிமா சூப்பராக இருக்கும். ஓகே சார், இப்போ நான் ரீசெண்டாகவே உங்களை ரொம்ப ஒரு இறுக்கமாகவே நான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப அப்படியே ஒரு சீரியஸாக இருக்குது. பட் இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசும்போது நீங்கள் என்ன சீரியஸாக எங்கே பார்த்தீங்க? இல்லை படத்தில் இப்போ ஒரு அது ரோல், அது ரோல் என்னன்னா தொடர்ந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஷாமை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு மறுபடியும் ஒரு உள்ளம் கேட்குமே. நீங்கள் இன்னுமே ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தா, ஏன்னா இன்னமும் நீங்கள் அப்படியே அழகாக எங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ரோல் பண்ணலாம். எனக்கு அதுவும் விவேக் சாரோட காம்பினேஷன்லாம் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை இருக்கா உங்கள்கிட்ட? நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே. இந்த தமிழ் சினிமாவில் இன்னொரு பெரிய பிரச்சனை, ரொம்ப டார்க் ட்ராஜடி, காஸ்ட் பேஸ்ட் ஒரு மாதிரியா போகுது பிரதர். போர் அடிக்குது நம்மளுக்கு. ஒரு பிரைட்டாக அந்த ஃபேமிலிஸ்லாம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ராஜா ராணி மாதிரி ஒரு படம், உள்ளம் கேட்குமே மாதிரி ஒரு படம், கலர்ஃபுல்லாக ஒரு 4 சாங்ஸு, நல்ல காஸ்டிங், ஒரு 3 hours நல்ல பிரைட்டாக ஒரு பாசிட்டிவாக ஒரு படம், அழகான படம், நல்ல சாங்ஸ், நல்ல காஸ்டிங், நல்ல கதை, அப்படி பார்க்குறதுல ரொம்ப நீ ரொம்ப அழகாக இருக்க கூட இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த படமாக பார்த்தாலும் எந்த படம் இருந்து ஹீரோவாக இருந்தாலும் அவரை கொஞ்சம் அசிங்கமாக்கி ரொம்ப சீரியஸாக அப்படியே ஏதோ கத்தியை தூக்கிக்கிட்டு இல்லை எங்கேயாவது இன்னும் ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போகிற மாதிரியே இருக்குது. தட் ஆல்சோ ஹேஸ் டு சேஞ்ச். இப்போ எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இப்போ புது ஜென்ரேஷன் ஒரு டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க தமிழ் சினிமாவை கண்டிப்பாக கலரை மாற்றிடுவாங்கங்கிறதுல எனக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை. இன்ஃபேக்ட் அமரன் டைரக்டர், போர் தொழில் டைரக்டர், லப்பர் பந்து டைரக்டர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான பர்சனாலிட்டிஸாக தெரியுறாங்க. They want to do commercial entertainment films with the message, not dark tragedy, caste based கிடையாது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் இன்னும் 1 or 2 yearsல சினிமா, தமிழ் சினிமா will change into another color. அது எல்லாருக்கும் நல்லது. இந்த மாதிரி அப்கமிங் டேரக்டர்ஸ் இது மாதிரி வந்துட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது கால் பண்ணலாம் நீங்கள் பேசுவீங்களா? சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரீசெண்டாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம், ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு படம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பிரதீப்போட படம் டிராகன் டூட், அதெல்லாம் சூப்பர். ஓகே. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, கமர்ஷியலாக மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சது. அந்த டைமில் நான் பிரதீப்கிட்ட பேசினேன், அஸ்வத்கிட்ட பேசினேன். கடைசியாக நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண படம் கருடன், நம்ம செந்தில் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தான் ஹீரோ. பட் எல்லாருக்கும் அகெயின் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க், சூரிய எப்படி ஹீரோவாக காட்ட போகிறாருன்னா, பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் காட்டி, சசி அண்ணனுக்கு ஒரு செம்ம ரோல், அதில் உன்னி முகுந்தனுக்கு ஒரு ரோல், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணால் தமிழ் சினிமா வில் பி பிரைட் அண்ட் ஹெல்தி. கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணும். தென் அந்த மாதிரியான ஜாலியாக ரோம்காம் அந்த மாதிரியான படங்கள் நீங்கள் ரோம்காம் மச்சான் ரொம்ப ட்ரை பண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கதைகள் வந்தாலே ஒரு போலீஸ் கேரக்டர் அந்த மாதிரி தான் உங்களை இது பண்ணுறாங்களா? ரொம்ப சீரியஸாக என்னைய போலீஸ்ன்றாங்கடா. அதாவது
ஜாலியா லவ் பண்ணி சுத்திட்டு இருந்து, அதாவது அது ஒரு ஸ்டேஜ், ஆ. போலீஸா நடிக்கணும். பட் அதுவே ஆக்ஷன் பேஸ்டாவே இருந்தா நம்ம யூத் வந்து வேற என்னமோ கேக்குது. அதுக்கு தான் டூட் ஓடுது, அதுக்கு தான் நம்ம டிராகன் ஓடுது. காரணம் என்னடான்னா அவங்க கேட்கறது அதுதான். எனக்கு படம் பண்ணியா, நாங்க தான் என் ஃபர்ஸ்ட் ஷோ வருவோம், 10 நாள் நாங்க தான் ஃபுல்லா உட்காருவோம். அவங்க எல்லாருக்கும் போய் நீ வந்து பெரிய ஒரு தத்துவம் சொல்கிறேன், என் ஊரில் இந்த பிரச்சனை நடந்ததுன்னா சொன்னேன்னா ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏற்கனவே எங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, நீ உன் பிரச்சனையை சொல்லி இன்னும் பிரச்சனை ஆக்காத. எனக்கு என்டர்டெயின்மெண்ட்மாக ஜாலியாக அதில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லு, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், கலர்ஃபுல்லாக சொல்லு அப்படிங்கிறது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுது. லாஸ்ட் ஒரு செக்மெண்ட் நம்ம விளையாடுவோம், ஓகேவா? பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் ஷாம் மூவிஸ், ஓகேவா? ஓகே, ரேங்க் பண்ணோம் அப்படியே. புறம்போக்கு என்கிற பொது உடைமை சூப்பர் படங்க அது. ஆக்சுவலாக ஜெனா சாரோட படம், அது ஒரு நல்ல படம். பட் அங்கே சில விஷயங்கள் தப்பாயிடுச்சு. அது ஒரு சிறந்த படம். அப்புறம் ஜெனா சார் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், அவர் படங்கள்ல எல்லாமே வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் புறம்போக்குலேயும் அந்த ஒரு மெசேஜ் இருந்தது. பட் சம்வேர் சம்திங் வென்ட் ராங். பட் அதில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். நான், ஆர்யா, சேது 3 பேரும் ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் நடித்தோம். ஸோ என்னோட கெரியரில் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஐ ஆக்டட். ஓகே, அது 10ல் ஏதாவது ஒரு இடத்துல ரேங்க் பண்ணணும். அதை 5th போட்டுக்காங்க. 5th. ஓகே, டன். தில்லாலங்கடி. தில்லாலங்கடி வந்து இட்ஸ் a ரீமேக் ஆஃப் கிக். ஆமாம். கிக்கு வந்து எனக்கு தெலுங்குல வந்து டெபியூ. அதுதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு கிக்கில், இதில் தெலுங்குல. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிக் ஷாம், இங்கே எப்படி 12B ஷாமோ அங்கே வந்து கிக் ஷாம் ஆயிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம், ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதில் நடித்ததில் எனக்கு என்ன ஒரே ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, தமிழில் நடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமே என்னை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொமான்டிக் ஹீரோவாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு தெலுங்கு டைரக்டர் கூப்பிட்டு, இந்த பக்கம் வா, நான் உன்னை ஒரு போலீஸ் ஆக்குறேன். எனக்கே வந்து டவுட் ஆயிடுச்சு, நீ எந்த ஷாம்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா அப்படின்னு. ஆமாம், 12B லேசா லேசான்லாம் ஃபோட்டோ அமிச்சார். கரெக்ட் நான் தான். அப்புறம் எப்படி என்னை வந்து போலீஸாக பார்த்தேன் அப்படின்னா, அவரே ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு காக்கி யூனிஃபார்மை போட்டு எனக்கு ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணி மீசெல்லாம் வச்சு ஏர் கட்லாம் பண்ணி, இதுதான் போலீஸ் வா அப்படின்னு கூப்பிட்டு நடிக்க வச்சிட்டாரு. ஸோ அவர் கொடுத்த இன்னொரு டைமென்ஷன் தான் கிக் எனக்கு. ஓகே, அதை வந்து நம்ம இங்கே தில்லாலங்கடி ரீமேக் பண்ணதில் ரவி ராஜா சார் டைரக்ஷன்னு. அஃப்கோர்ஸ் எப்போதுமே ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக ஒரு ரீமேக் பண்ணும்போது ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக இருக்காது. பட் நம்ம ராஜா சாரும் மோகன் சாரும் சரி மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. அதை நான் வந்து ஒரு 7th place. 7th. ஓகே, நைஸ். உள்ளம் கேட்குமே. உள்ளம் கேட்குமே இன்னும் இப்பவுமே அது கேட்டுக்கிட்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இருக்குது. அந்த படம் இப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. யா, ஜீவா சார் அது என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர்னால இல்லை, தமிழ் சினிமாலே ஒரு முக்கியமான ஒரு சினிமோட்டோகிராஃபர் கம் டைரக்டர் கம் ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங். இந்த கான் டூ சூன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கிரமாக இறந்து போயிட்டார். பட் உள்ளம் கேட்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போவும் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதோட சாங்ஸும் இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும், திடீர்னு ட்ரெண்ட் ஆகும். கல்ச்சுரல்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான் ஓடும். அதே மாதிரி அந்த லாஸ்ட் சாங் ஓ மனமே சாங் இன்னமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் இன்னமும் அந்த டேஸ் எல்லாம் நம்ம மெமரியில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஏன்னா ஜீவா சாரோட பியூட்டி என்னடானா 30 days மேலே டாக்கி போர்ஷன் இருக்காது, டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த ட்ராகு லேகே கிடையாது. அவர் டைம் எடுத்துக்கிறாருன்னா சாங்ஸுக்கு மட்டும் எடுத்துக்குவார். டாக்கி போர்ஷன்லாம் 30 days அடித்து தூக்கி எரிஞ்சிடுவார். பட் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 15 years ஆகிடுச்சிங்க. இப்போது நீங்கள் படத்தை போட்டு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஜீவா சாரோட மேஜிக். அதே மாதிரி அதில் ஆர்யாக்கு அறிமுகம், அசீனுக்கு அறிமுகம், பூஜாக்கு அறிமுகம், நானும் லைலா மட்டும் தான். எனக்கு வந்து அது ஒரு 3rd film. ஸோ ஒரு காலேஜுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது. அந்த படம் பார்த்தாலுமே அப்படிதான் இருக்கும். ஆமாம், ஏதோ ஒரு டெய்லி காலேஜ் நாங்கள் ஏதோ காலேஜுக்கு போகிற மாதிரியும் அங்கே நடக்கிற லூட்டி வீட்டிலாம் இருந்தது. நல்லா ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு மெமரி. அது வந்து ஒரு 4th place கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 4th. ஓகே, டிசர்வ்ஸ். ஏபிசிடி. ஏபிசிடி சரவண சுப்பையா, அதில் சிறந்த படம் பிரதர்.
அந்த படத்தோட கதையை கேட்டுட்டு நான் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் வந்து அது ஏபிசிடி இல்லாமல் ஈன்னு ஒரு கேரக்டர் இருந்தது. ஏபிசிடி இ தான் இன்டர்வல் பிளாக்கே. அதுக்கு தான் நானே ஒத்துக்கிட்டு சரி கண்ணாடிலாம் போட்டு ரொம்ப சாஃப்டாக நடிக்கணும். ஏன்னா அந்த அந்த ஆனந்த் கேரக்டருக்கு பயங்கரமான ஒரு வலி உள்ளுக்குள்ள இருக்குது, அதை வெளிப்படுத்தாமல் இருக்காரு அப்படிங்கிறது தான் கேரக்டரைசேஷனே. ஆனந்தை வந்து பாரதி, சந்திரா, திவ்யா 3 பேரும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ் பண்ணும்போது இன்டர்வல் பாயிண்ட்டே வந்து நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, அவங்க தான் ஈஸ்வரின்னு ஒரு கேரக்டர் ஓப்பன் பண்ணோம். நம்ம டைரக்டர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஏபிசிடிங்கிற கதையை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு படத்தை போட்டு பார்த்துட்டு ஈயே தேவையில்லைன்ட்டாரு. ஓ, பட் அதுதான் இன்னும் இதாக இருக்கு. நான் கூட சரோ சார் அந்த ஈ கேரக்டர்னால தான் சார் நான் அந்த படத்தையே நடிக்க ஒத்துக்கிட்டேன். அதுதான் சார் சோல் ஆஃப் த ஃபிலிம்மு. இல்லை இல்லை தேவைப்படல, அதை அப்படியே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான், பட் இருந்தாலும் அதோட படத்தோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, மோர் தென் தமிழ்நாடு, அப்ராடு, லண்டன், கனடா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் போகும்போது நிறைய பேருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னடான்னா, அந்த லேடிஸ் கேரக்டரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பார் அதில். திவ்யாவாக இருக்கட்டும், பாரதியாவாக இருக்கட்டும், சந்திராவாக இருக்கட்டும். பட் நீங்கள் அவங்களாம் அங்கெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. தே டோன்ட் ஃபாலோ எனி எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா அவங்களுக்கு அது எத்திக்ஸாக தெரியல, நம்மளுக்கு அது எத்திக்காக தெரியுது. ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப் அங்கே. அந்த அந்த க்ரௌடுக்கு ஏபிசிடி ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் நிறையா பேர் வந்து ஏபிசிடியை மென்ஷன் பண்ணுவாங்க. சார் ஏபிசிடி படம் சூப்பர் படம் சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு என்ன இடம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ் கொடுக்கலாம். 8th. ஓகே, லேசா லேசா ஸ்ட்ராங்கா லேசா லேசா அன்ஃபர்கெட்டபிள் மெமரி வித் விவேக் சார். ஏன்னா 12Bலையும் சரி, லேசா லேசாலையும் சரி, பேக் டு பேக் ஒர்க் பண்ணேன். நடுவில் நீ ரொம்ப அழகாக இருக்க. அவரோட நடித்த படங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் வரும். மேலே அப்படியே பார்த்துட்டு என்ன நல்ல மனுஷனெல்லாம் இழுத்துக்கிற ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா விவேக் சார் ஒரு ஜென்யூன் ஹியூமன் பீயிங். ஜென்யூனாகவே வந்து சொசைட்டி மேலேயும் அவர் கூட இருக்கிற நபர்கள் மேலே ஒரு ஜென்யூன் கன்சர்ன் இருக்கும். இப்போ என்னையவே நிறையா தடவை கூப்பிட்டு ஷாம் நீ நல்லா வரப்போகிற, நல்லா வருவ அப்படின்னு சொல்லி நல்லா வெல்விஷிங்காகவே பேசுவார், ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார். கடைசியாக அவர் நான் பார்த்தது வந்து இந்த சவேரா ஹோட்டலில் ஒரு ஃபிசியோதெரப்பி இருக்குது. அங்கே வந்து அவருக்கு 2 நீ இது அவருக்கு டிஸ்க்கு ஸ்லிப்பாக இருக்குது, நீ இதாக இருக்குது, லிகமெண்ட் டேராக இருக்குது. அங்கே தான் அவர் ட்ரீட்மெண்ட் வருவார். நானும் என்னோட லிகமெண்ட்டுக்கு அங்கே போவேன். கடைசியாக நான் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த கோவிட் டைமில் அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கு எல்லாருக்குமே வந்து ஷூஸ், யூனிஃபார்ம்ஸ், அப்புறம் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு மணி வைஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா கோவிட் டைமில் எல்லாருக்குமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு எல்லாரும் லைஃபு. அப்போ அவர் சொன்னார், ஷாம் நம்ம கடவுள் நல்லா வச்சுருக்கார் ஷாம், ஆனால் இவங்க பாவம் ஷாம், இதை தான் நம்பியிருக்காங்க, இது வேறு லாக்டவுனில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அதுக்கு தான் நான் இதை ஸ்மாலாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உதவி செஞ்சார் அங்கே இருக்கிற 10 பேருக்கும். அதான் நான் கடைசியாக பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கும் என்ன தோணுச்சுன்னா, நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு அப்போ. அப்புறம் அந்த பிளான்டிங் த ட்ரீஸ் அதெல்லாம் நம்ம சும்மா சாதாரணமாக சொல்கிறோம், அவர் இத்தனை மரங்களை நட்டிருக்காரு, அதெல்லாம் வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு பிரதர். நிறைய பேர் நான்லாம் பண்ணல, நீனும் பண்ணல, பட் அவர் பண்ணியிருக்காரு. அத்தனை இடங்களுக்கு போய் அவ்வளோ பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு. க்ரீனரி இருக்கணும், நல்ல ஆக்சிஜன் வரணும், சொசைட்டி மேலேயும் கம்யூனிட்டி மேலேயும் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு பர்சன் அவர். அவரும் சரி, ஜீவா சாரும் சரி, 2 பேரும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். ஆஸ் அ டெக்னீஷியனாக ஜீவா சார், ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ கொமீடியனாக நம்ம விவேக் சார். ஸோ லேசா லேசா அப்படிங்கும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் அடிக்கும் நம்மளை, விவேக் சார் அப்படின்ட்டு. பட் அதில் இருக்க சாங்ஸ் இன்னமும் ஃபார் எவர் கிரீன் தான் அந்த சாங்ஸு. ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக்.
அதில் முக்கியமாக வந்து பிரியதர்ஷனோட சாரோட டைரக்ஷன். அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அது. இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அது 2வது படம். நம்ம பிரியதர்ஷன் சாருக்கு 52வது படம். அப்பவே ஒரு அப்போவே. ஆனால் ஒரு தனி ஸ்கூல். அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ், அவர் வைக்கிற விஷுவல்ஸ், அவர் கன்சீவ் பண்ணுற சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அவர் ஒரு தனி ஸ்கூல். அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஈஸி கோயிங் டைரக்டர், பட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். 3. ஓகே, நைஸ். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப அழகாக ரேங்க் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு கரெக்டான பிளேஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இப்போ இன்னும் இதுக்கப்புறம் மாட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். 12B. 12B அது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட பர்த். அது நம்ம பிறந்துடுறோம், படிக்கிறோம், வளர்ந்துடுறோம். பட் நம்ம கெரியரை நோக்கி போகும்போது அந்த ஃபஸ்ட்டு பிரேக் கிடைக்கிது இல்லையா? அது எந்த இண்டஸ்ட்ரி வேலைன்னா இருக்கலாம். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். அப்போ அந்த ஃபஸ்ட் பிரேக் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலாக பர்த் ஃபார் தட் பர்சன். அந்த மாதிரி எனக்கு 12B வந்து நியூ ரீபர்த். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையோட ட்ராவல் பண்ணனா, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, யாரும் நானாக வந்து சினிமான்னு சொல்லும் போது என் கூட இருக்கிறவங்க யாரா தெரியும் உனக்கு சினிமாவில்? ஏன்னா என் ஃபேமிலியில் யாருமே சினிமாவில் இல்லை. 2வது ஒரு ஃபைனான்சர் ஃப்ரெண்ட் இருக்கிறானா அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு டேரக்டர்ஸ் தெரியுமா? இல்லை. அப்புறம் எப்படிறா நீ? அது தெரியல மச்சான், நான் பாட்டுக்கு போகிறேன் ஏதோ ஒரு நம்பிக்கையோட. அப்படி உள்ளே வரோம். ஒரு 3-4 இயர்ஸ் அப்படியே மாடலிங்கு, அந்த கதவை தட்டி இந்த கதவை தட்டி எல்லாம் தட்டினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஜீவா சார் நம்மளை பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுவும் 12B. ஃபஸ்ட்டு 10 days என்னாலே நம்ப முடியல. அதை நம்ம தான் நடிக்கிறோமா, நம்ம தான் ஹீரோவா? எடுத்தோடனே ஜோதிகா சிம்ரன்ன்றாங்க. இன்னமும் ஞாபகம் இருக்குது, அம்மாட்ட சொல்லும் போது கூட எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிடா பேசலாம்டா, அப்புறம் பேசுகிறேன்டான்னு வச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்கே சென்னையில் இருந்தான் அவன். ரொம்ப வருஷமாக அந்த ஃபோட்டோஸை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒரு மாதிரி மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஷாமை கொஞ்சம் கையோட கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் வீட்டில் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் ஹீரோவா சைன் பண்ணிட்டேம்மா. என்னது ஹீரோவாவா? ஜோதிகா சிம்ரன் ஹீரோயின். ஓ, அம்மாவே நம்பல. அதை எப்படிப்பா நம்புவாங்க? யாருமே நம்பலப்பா. அம்மாட்ட சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை, சூப்பர்ரா. அந்த சூப்பராலே ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு டவுட் இருக்குது. இது ஜோதிகாவா சிம்ரனா? யாரு? ஜீவா சாரா? ஜீவா சார்னா சினிமாட்டோகிராஃபர் ஆச்சு, அவர் எப்படி டைரக்ட் பண்ணுறாரு? அப்புறம் கடைசியாக அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போய் காட்டினேன்டே, நான் தான்டா நடிக்கிறேன் அப்படின்னு தான் எல்லாருமே அப்போ தான் நம்புகிறாங்க. ஸோ 12B இஸ் அ ரீபர்த் அட் த ஏஜ் ஆஃப் 20. அது வேண்டாம், விட்டுருங்க. ஸோ என்னைக்கு இருந்தாலும் எங்கே போனாலும் என்னை அறிமுகப்படுத்துறதே வந்து 12B நாயகன் ஷாம் அப்படின்னு தான். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, தென் நீ ரொம்ப அழகாக இருக்க. நீ ரொம்ப அழகாக இருக்க. அதில் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். வசந்த் சாரும் ஒரு நல்ல டீச்சர். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சாங்ஸ். 5 மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமாம், அந்த படத்தில் 5 மியூசிக் டைரக்டர்ஸ், எல்லாருக்கும் ஒரு சாங். ஸோ எனக்கு கிடைக்கிறது ஒரு சாங் நம்ம பெஸ்ட்டாக போடணும்னு சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே சூப்பர் சாங்ஸ் கொடுத்தாங்க. அதில் பாருங்களேன், 5 சாங் சூப்பராக இருக்கும். விஷுவலாகவும் சூப்பராக இருக்கும். சாங்ஸ் எல்லாருமே, அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் ப்ராடக்டை கொடுத்ததுனால அந்த 5 சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் ரொம்ப ரசித்து அதில் நடித்தேன். அதுலேயும் விவேக் சார் இருந்தார். ஸ்னேயாவும் நானும் கூட நடித்தோம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கூட லாட் ஆஃப் பீப்புள் காதல் வந்துச்சோ அந்த சாங்கெல்லாம் போட்டு இந்த அவங்க லவ் பண்ணுற ரீல்ஸ்லாம் எடுத்து இந்த சாங் போடுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க சார், ஃபார் த ஃபஸ்ட் டைம் இல்லை, இப்போ வரைக்குமே அதுதான் தமிழ் சினிமாவில் இல்லை இந்தியன் சினிமாலேயே ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இருக்கிற ரொமான்ஸை இமேஜின் பண்ணி சாங் விஷுவல் ஆரம்பிக்கும். ஐ திங்க் காதல் வந்து அப்படிதானே, எந்த ஊர்லயும் அது நடக்காது. தான் பையனும் இன்னொரு பொண்ணு ரொமான்ஸ் பண்றத அம்மா இமேஜின் பண்ணுவாங்க, அவங்களோட விஷுவல்ஸ்ல பாட்ட ஆரம்பிக்கும். அது ஆக்சுவலாக அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அது பார்த்துட்டு எனக்கு ஆச்சு, எந்த ஊர்லடா இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது.
ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அம்மா ஆமா என் அப்படின்னு பையன் லவ் பண்றான் அப்படின்னு ஒரு கற்பனையில பாட்டு ஸ்டார்ட் ஆகும். பார்த்துருக்காங்க. யாருக்குமே அப்படி ஸ்டார்ட் ஆகும். என்ன பிளேஸ் சார் கொடுக்கலாம்? நீ ரொம்ப அழகா இருக்கக்கு 6th பிளேஸ் கொடுக்கலாம். 6th. ஓகே டன். இருக்கா? இருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா 2 இருக்கு, 9, 10 இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன கொடுக்க போறீங்க என்ன? ஓகேவா? வாரிஸ் இருக்கு 2, 9, 10 இது பேலன்ஸ் இருக்கு. 5th கொடுத்துட்டீங்க சார். பொறம்போக்கு என்கிற புது உடைமை கொடுத்தீங்க. ஓகே, இப்போ முக்கியமான படம் இருக்குப்பா. படம் அடுத்து இப்போ என்ன சொல்ல போறேன்னா வாரிசு உங்களோட ஒரு ஃபேவரட் ஒரு ஹீரோ. வாரிஸ் வேற இருக்கா? வாரிஸ் ஒரு படம் மட்டும் இல்லை எனக்கு, அது ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அன்ஃபர்கெட்டபிளான ஒரு படம் அது. வம்சி சாரோட டைரக்ஷன், எல்லாத்தையும் மீறி நம்ம தளபதியோட ஒரு 1 இயர் ட்ராவல் பண்ணது. இன்ஃபேக்ட் வாரிஸ் படம் நடித்ததுக்கப்புறம் விஜய் அண்ணாவோட ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ள நிறையா மாற்றங்கள், என்னோட தாட்ஸில் நிறையா மாற்றங்கள், பிஹேவியரில் மாற்றங்கள் எனக்கே தெரியுது. அது கம்ப்ளீட்டாக விஜய் அண்ணானால தான். அதுக்கு காரணம் வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் டம்ல இருக்கிற ஒரு நபர் அவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ ஃபோக்கஸ்டாக, அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக, அவ்வளோ டெடிகேட்டடாக இருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. ஃபோன் நான் எடுத்துகிட்டு போவேன் செட்டுக்கு, அண்ணன் ஃபோனே எடுத்துகிட்டு வர மாட்டார். வேலை செய்கிற இடத்துல எதுக்கடா ஃபோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்புறம் ஒரு நாள் வந்து 103 டிகிரி அவருக்கு ஃபீவரு, எல்லாருக்கும் பதட்டமாக இருக்குது, அவர் ஃபீவர் வச்சுக்கிட்டே நடிக்கிறாரு. நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நானே நேராக போய், அண்ணா ஏண்ணே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அது உடம்பு சரியில்லைல்ல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 நாளைக்கு அப்புறம் பண்ணுங்களேன் அப்படின்னு கூட நான் சொன்னேன். காம்பினேஷன்ரா ஷாம், எல்லா நடிகர்களும் வந்திருக்காங்க, நான் பாட்டுக்கு ரெஸ்ட்டுன்னா அப்புறம் திருப்பி இந்த காம்பினேஷன் அசெம்பிள் பண்ண முடியுமா முடியாதா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ 10 நாள் லீவ்னா கூட யாரும் கேட்க போகிறதில்ல பிரதர். பட் அவர் வந்து 103 ஃபீவர் வச்சுக்கிட்டு நடிக்கிறாரு, ப்ரொடியூசரோட பணத்தை மதிக்கிறாரு, ஆர்டிஸ்ட் டேட்ஸ் எல்லாம் மதிக்கிறாரு. 2வது அவரோட காண்டாக்ட் இருக்குல்ல, அது பெரிய பாதிப்பு எல்லாருக்குமே. விஜய் அண்ணாவோட ஒரு படம் நடிச்சிங்கன்னா அடுத்த படத்துலேருந்து உங்களோட காண்டாக்ட், உங்களோட பிஹேவியர் எல்லாமே மாறிடும். அவர் சொல்லிலாம் கொடுக்க மாட்டார், அவர் ஒன்லி போர்ட்ரேயல் தான். அந்த சீன் பேப்பர் எப்போதுமே கையிலே இருக்கும். நம்மளும் யோசிப்போம், என்னடா இது சின்ன சீன் தானே, ஏன் எத்தனை தடவை பார்க்குறாரு, எத்தனை தடவை வைக்கிறாரு. அவர் வந்து அந்த சீனை எவ்வளோ பெட்டர்மெண்ட் பண்ணலான்னு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆக்டர் அவர். நம்ம ஒரு சீன் படிக்கிறோம், ஓகே சார் ஒரு அடி சொல்லி பார்த்துட்டோம் வச்சுட்டோம், ஓகே சார் அப்படின்னா கால் ஷார்ட்டு கூப்பிட்டா நம்ம போய் நடிச்சிருவோம். விஜய் அண்ணா அப்படி கிடையாது. இதோட பெட்டர் அப்படி பண்ணலாம், இதோட பெட்டர் அப்படி பண்ணலான்னு த்ரூ அவுட்டாக ப்ராசஸ்லேயே இருப்பாருங்க அவர். அதுலேயும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ், வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ் ஃபார் எவ்ரிபடி. நோ ஃபேமிலி இஸ் பர்ஃபெக்ட், பட் வி ஆல் ஹேவ் ஒன்லி ஒன் ஃபேமிலிங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்ட்ராங் மெசேஜ். ஸோ க்ளோசர் டு மை ஹார்ட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜேர்னி. அதுக்கெலாம் நான் பிளேசிங்கே கொடுக்க மாட்டேன். அப்படியா? அதுக்கெலாம் நம்ம மார்க் போடக்கூடாது, இட்ஸ் பியாண்ட். டன். அடுத்து 6 கேண்டில்ஸ். ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கீங்க பார்த்துட்டு. நான் 6 கேண்டில்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் சம்பாரித்த பணத்தை எங்கள் அண்ணனோட சேர்த்து திருப்பி சினிமாவில் போடலாம், அவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஒரு படம் அப்படிங்கிற ஒரு படம். இட்ஸ் நாட் ஒன்லி ஆஸ் அன் ஆக்டர், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்தது அந்த கதை. 2வது விஜெட் துரை வந்து இதுக்கு முன்னாடி வந்து முகவரி, நேபாளி இதெல்லாம் பண்ணவர், நல்ல டைரக்டர் அவர். ஸோ அவர் இந்த கதையை சொல்லும் போது அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது. வெயிட் 87, 90 இருந்து திருப்பி அங்கேருந்து 74க்கு வரணும். ஸோ இது வேற யாராவது ப்ரொடியூஸ் பண்ணி நடுவில் நின்று போச்சுன்னு வைங்களேன், ஆல் எஃபர்ட் வேஸ்ட் ஆகிடும். ஷெட்யூல் கரெக்டாக போகணும், கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு யோசிச்சு நான் எங்கள் அண்ணன்ட்ட போய் இது நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண நல்லாயிருக்கும், அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இந்த படம்.
ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு 1.5 years டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அதில் வெயிட் லாஸ் இருக்குது, முடி வளர்க்க வேண்டியது இருக்குது, நிறையா இடத்துல ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லும் போது நானும் அண்ணனும் ப்ரொடியூஸ் பண்ண படம் 6 கேண்டில்ஸ். அது பேசிக்லி நம்மளை வந்து இது வரைக்கும் இப்படி பார்த்துருக்காங்க, ஒரு சாஃப்டாக ரொமான்டிக்காக அப்படி பார்த்துருக்காங்க. நம்ம வேற ஒரு டைமென்ஷன் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் இருக்கிறதுனால அந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன். அந்த வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லா அவார்ட்லேயும் என்னை நேம் பண்ணியிருந்தாங்க, சில அவார்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அதை மீறி என்னோட பெர்ஃபார்மன்ஸில் பாலா சார் வந்து ஒரு மேடையில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டரை தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஷாம் கண்டிப்பாக உன்னை வச்சு ஒரு படம் பண்ணுறேன்ல ஒரு அப்ரிசியேஷன் காட்டினார். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு 4-5 நாள் தூங்காமல் அந்த கண்ணெலாம் வீங்கி, எனக்கு அது ப்ராப்ளம் ஆக்சுவலாக. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் மத்தியிலையும் சரி, ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி, ஒரு ஐ குட் ஃபீல் ஒன் ரெஸ்பெக்ட். இவனுக்கும் ஒரு நல்ல ரோல் கொடுத்தா இவனும் நல்லா டெடிகேட் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அது வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு இடம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. 2, 9, 10 இந்த 3 பிளேஸ்ல இருக்கு. ஐயோ, அது இன்ஃபினிட்டி கொடுத்துட்டீங்க, வாரிசுக்கு வந்துட்டு இன்ஃபினிட்டி கொடுத்துட்டீங்க. அதுல வந்து இந்த செகண்ட் பிளேஸ்ல வந்து நீங்க நினைக்கிற படமும் இருக்கலாம், நினைக்காத படமும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இல்ல இதுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் தான் கொடுக்கணும். செகண்ட் பிளேஸ் 6 கேண்டில்ஸ்க்கு. ஓகே, ஷாக்கர். இயற்கை அபவ் ஆல் அதுங்க. நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் பிளேஸோ இல்லை, செகண்ட் பிளேஸோ இல்லை, தேர்ட் பிளேஸ் இல்லை, என் கெரியர் பெஸ்ட் அது. இயற்கை தான். இப்போவும் ஆக்சுவலாக 2026 இல்லையா, 2005க்கு நம்ம அதை நேஷ்னல் அவார்டு வாங்கினோம். இப்போவும் நான் வந்து டவுன் சவுத், பர்டிகுலராக நம்ம மதுரை பக்கமோ இல்லை என் ஊர் திருப்பத்தூர் பக்கம் போனாலே இயற்கை காதல் வந்தால் சொல்லி அனுப்ப அந்த பாட்டில் தான் என்னை அட்ரெஸ்ஸே பண்ணுறாங்க. அந்த படம் வந்து நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, என்னை வந்து க்ரௌடு மத்தியில் கொஞ்சம் க்ளோஸராக கூட்டிகிட்டு போச்சு அந்த படம். அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஏய் நம்ம பையன்டா, நம்ம வீட்டு பையன், லேடிஸ்லாம் வந்து ஷாம் அந்த டைரக்டர் அடிக்கணும், ஷாம் அந்த பொண்ணு உனக்கு தான் கிடைச்சிருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறாங்கனாலே நம்மளை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதுலேயும் அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்கு காரணமும் வந்து ஜனா சாரோட ஹார்ட் ஒர்க். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் எனி ஃபிலிம் வில் பி இன்டோர்ஸ். 4 சேவருக்குள்ளேயோ ஒரு பில்டிங்குள்ளேயோ இல்லை எங்கேயோ ஒன்று இருக்கும். ஆனால் இயற்கை படம் பார்த்தீங்கன்னா 90% அவுட்டோர். அதனால தான் இயற்கை, கப்பல் எல்லாமே அவுட்டோரில் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைரக்ஷன் டீம். அந்தமானில் பிரச்சனை, தூத்துக்குடியில் பிரச்சனை, ஒரு கப்பலில் நான் வருவேன் ஃபஸ்ட்டு ஷாட்டில். அந்த கப்பலில் போய் ஏறி இப்படி வர்றதுக்கு 20 லட்சம் கேட்டாங்க. ஓ ஆமாம், அந்த டைம்லேயே கப்பல் ஸ்டார்ட் பண்ணோம்னாலே 13 லட்சமா. அப்புறம் எப்படி அதெல்லாம் ஷார்ட் இது பண்ணீங்க? ஜனா சாரோட மேஜிக் தான். ஏதோ ஒரு கப்பல் நடுவுலேருந்து வந்துட்டு இருந்துச்சு பிரதர். நான் இங்கே ஒரு சின்ன போட்டில் ஏறி போய் குடுகுடுன்னு அங்கே நடு கடலில் போய் ஏறிட்டேன் அந்த வண்டியில். அப்புறம் அதை கேப்சர் பண்ணது தான் இயற்கை. அது நம்ம போட்டு கிடையாது, நம்ம கப்பல் கிடையாது. அது ஏதோ ஒரு கப்பல் உள்ளே வந்துட்டுருக்கு போர்ட்டுக்கு. அதில் சின்னதாக பர்மிஷன் வாங்கி அங்கே ஓடி போய் அதில் ஏறி நின்று அப்படி நடிச்சது தான் அந்த படம். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ஏகா, அவன் 12Bயில் வந்து அசோசியேட்டு கேமராமேன். அவனை நான் தான் கூப்பிட்டு இந்த படம் பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவரும் ஒத்துக்கிட்டு பண்ணார். இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த படத்தோட விஷுவல்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். எஸ்பெஷலி காதல் வந்தால் சொல்லி அனுப்பு சாங் வந்து பல இடத்துல எடுத்தோம். அந்தமானில் எடுத்தோம், தூத்துக்குடியில் எடுத்தோம், திருச்செந்தூரில் எடுத்தோம், மணப்பாடில் எடுத்தோம், அங்கங்கே மாண்டாஜஸாக எடுத்தோம். அப்படியே கட் பண்ணி கலெக்டிவாக போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டிங் சாங் அது. அந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பரம் தான். அவர் தான் வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அந்த அவார்டுக்கு அனுப்புனார். ப்ரொடியூசரோ ஜனா சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டது ஏகாம்பரம் தான். அவர் வந்து அந்த விஷுவலுக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கும் ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் நல்ல படம் ஆச்சேன்னு சொல்லி போட்டிருக்காரு.
அந்த நார்த்தில் இருக்க அந்த ஜூரி பார்த்துட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் அவார்டு கொடுத்து ஜனா சாருக்கு அந்த அவார்டை கொடுத்தாங்க. கண்டிப்பாக எனக்கு இப்போவுமே அந்த ஊருக்கே நம்ம போன மாதிரி இயற்கை இருக்கும். அதுவும் ஒரு ட்ராக் இருக்கும்ல வழி, அதில் ட்ரெயின் போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ராக் கிட்ட நீங்களும் பசுபதி சாரும் பேசிட்டு வருவீங்க. ஃபாதர் என்ன காரணம் இருந்தால் காதல் இருக்கு, காதலுக்கு காரணம் இருக்கக்கூடாது, காரணம் இருந்தால் காதல் கிடையாது. அந்த டைலாக் இப்போவுமே அது ஒரு சிம்பிளாக ஒரு 1 லைனில் தான் இருக்குது. அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. இன்னமும் அதை ஸ்டேட்டஸில் நிறைய உண்மையும் இல்லை. லவ்வுக்கு ரீசன் இருந்தால் தட்ஸ் நாட் லவ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசனாகவே இருக்குது. ஆமாம். ஸோ இயற்கை அகெயின் இட் வில் பி ஷேரிங் இட்ஸ் பிளேஸ் வித் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக 12Bயோட இயற்கை. எஸ், பிகாஸ் 12B எனக்கு பர்த்னாலும் கூட இயற்கைங்கிற ஒரு படம் தான் நம்மளை ரொம்ப க்ளோஸாக கூட்டிகிட்டு போச்சு கீழே. ஸோ அந்த படம் அந்த இடம் தான் ஷேர் பண்ணிடலாம். ஓகே, சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இட் வாஸ் அன் ஒண்டர்ஃபுல் சேட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. April 3 லீடர் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ, சாங்ஸ், காமெடி, ஆக்ஷன், காஸ்டிங், டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே இருக்கும். அதை மீறி ஒரு அழகான மெசேஜும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும்.